Hi, வணக்கம் and welcome to Tamil Tips TV. இது ஜெர்மன் பாட பாகம் 4. ஓகே, உங்களுக்கு தெரியும் நான் ஜெர்மன் பாட நிறைய செய்து கொண்டு வரேன். அதனுடைய 4வது பகுதி தான் இது. இந்த பகுதியில, அதாவது இந்த கண்ணொளியில நாங்கள் நாளாந்த வாழ்க்கையிலே பாவிக்கிற வசனங்களை பார்க்கலாம். வாக்கியங்கள், தினமும் எங்களுக்கு தேவைப்படுகிற வாக்கியங்கள் என்று சில வாக்கியங்கள் இருக்கிறது தானே, அவற்றை பார்க்கலாம். முதலாவதாக எனக்கு தெரியாது. ஆங்கிலத்திலையும் சரி, தமிழ்லையும் சரி, வேறு மொழிகள்லையும் சரி அதிகமாக நீங்க பாவிக்க வேண்டிய ஒரு வார்த்தை. Ich weiß nicht அப்படின்னு சொல்லி சொன்னால் எனக்கு தெரியாது. Ich weiß nicht அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நிஹ்த வந்து காரி உச்சரிக்கிற மாதிரி செய்வாங்க. ஸோ நீங்க உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குதோ அப்படி செய்யலாம். நான் வேணும்னா உங்களுக்கு கூகுள் டிரான்ஸ்லேட்டர்ல அதோட வாய்ஸையும் எடுத்து காட்டுறேன். ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி வேறுபடும். உதாரணமாக இந்த வயசுக்கு கீழே அந்த வயசு என்ற இடத்துல முடிகிற எழுத்தை வந்து ஜெர்மன்ல மட்டும்தான் பாவிப்பாங்க, சுவிட்சர்லாந்துல பாவிக்கிறது இல்லை. அதை பற்றியெல்லாம் நீங்கள் worry பண்ண வேண்டாம். ஓகே, எனக்கு தெரியாது. இஹ் அப்படி என்றால் நான், இக் என்று சொல்லுவாங்க, இஹ் என்று சொல்லுவாங்க. நீங்க இஹ் என்றே பாவீங்க. இஹ் வைஸ் nicht. Ich weiß nicht. அப்படி என்றா எனக்கு தெரியாது. Ich weiß nicht. weiß என்றா தெரிஞ்சு கொள்றது. weiß nicht என்றா எனக்கு தெரியாது. Ich weiß nicht. Ich weiß nicht அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்தது வந்து எனக்கு உதவி செய்ய முடியுமா. இதை வந்து தன்மையா ஒரு ஆள்கிட்ட கேட்கறது. ஓகே, நீங்க தெரியாத ஒரு நபர்கிட்ட கேட்கணும்னு சொல்லிச்சோன்னா, அல்லது வயது முதிர்ந்த ஒரு ஆள்கிட்ட கேட்கணும்னு சொல்லிச்சோன்னா நீங்க இப்படி கேட்கலாம். இந்த வயது முதிர்ந்தவர் என்ற விஷயம் வந்து எங்கட கலாச்சாரங்கள்ல தான் இருக்குது. ஜெர்மனிய சுவிஸ் கலாச்சாரங்கள்ல வந்து அவங்க வந்து பொதுவாகவே வந்து தெரியாத ஒரு நபரை, அதாவது ஒபிசியல் சம்பந்தமான விஷயத்துக்கு மட்டும்தான் மரியாதை கொடுப்பாங்க. மற்றும்படி பொதுவாகவே அன்பா பாசமா நீ நான் தான் கதைப்பாங்க. ஓகே, எனக்கு உதவி செய்ய முடியுமா. Können Sie mir helfen? ஹெல்ஃபன் இல்லாட்டி ஹில்ஃபன். ஹெல்ஃபன்ன்றதான் சரி. நான் ஒரு தங்கச்சியோட கேட்டு நான் சொன்னா இல்லை, ஹெல்ஃபன் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவ சுவிட்சர்லாந்துலேயே பிறந்தவ அப்படி சொன்னா, அதனால அதுதான் சரியாக இருக்கும். ஹொன்னன் சி, அந்த ஓவை வந்து வித்தியாசமா உச்சரிப்பாங்க. நான் போக அதை சரியான உச்சரிப்பு நான் உங்களுக்கு சொல்றேன். சில பல எந்த உச்சரிப்பு வித்தியாசமா இருக்கலாம். இருந்தாலும் ஹொன்னன் சி மியர் ஹெல்ஃபன். ஓகே, உங்களுக்கு டவுட்டுக்காக நான் இதை போட்டே பார்த்துடுறேன். வேணும்னு சொல்லி சொன்னா நான் இன்னொரு அடுத்த வீடியோல உங்களுக்கு நான் தரேன். ஓகே, ஹொன்னன் சி மியர் ஹில்ஃபன், ஹொன்னன் சி மியர் ஹெல்ஃபன் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஹொன்னன் சி மியர் ஹெல்ஃபன். ஹெல்பண்டா ஹெல்ஃபன், ஹெல்பன், ஹெல்ஃபன். ஓகே, ஹொன்னன் சி மியர் ஹெல்ஃபன் அப்படின்டா Kannst du mir helfen என்று ஒன்று இருக்கு, அதை பற்றியும் பார்ப்போம். ஹொன்னன் சி மியர் ஹெல்ஃபன் அப்படின்னு சொல்லிச்சுன்னா எஃப் வந்து உச்சரிப்பாங்க, எஃப் ஊதி. அதையும் நல்லா கவனத்தில் கொள்ளுங்க. கொன்னன் சி மியர் ஹெல்ஃபன் அப்படின்டா உங்களால எனக்கு உதவி செய்ய முடியுமா. அதுவே வந்து உங்களோட ஃப்ரெண்ட கேட்கிறேன்டா கன்ஸ்ட் டு மியர் ஹெல்ஃபன் அப்படின்னு கேட்கலாம் நீங்க. ஓகே, ஹன்ஸ்ட் எஸ்டில முடியுது பாருங்க. ஹன்ஸ்ட் டு மியர் ஹெல்ஃபன், ஹன்ஸ் டு மியர் ஹெல்ஃபன் அப்படின்னு கேட்கலாம். ஹன்ஸ் டு மியர் ஹெல்ஃபன் அப்படின்னு கேட்கலாம். ஹன்ஸ் டு மியர் ஹெல்ஃபன். அடுத்தது வந்து நிச்சயமாக நட்டூலிஹ் அப்படின்னு சொல்றது. நட்டூலிஹ் அப்படின்னு சொல்லி சொன்னா நிச்சயமாக அப்படி என்ற அர்த்தம். ஓகே, அடுத்தது வந்து பார்க்கலாம் என்ன அப்படின்னு சொல்லி. ஹனிஹ் ஈனன் ஹெல்ஃபன் அப்படின்னு சொல்லி சொன்னா நான் உங்களுக்கு உதவி செய்வான்னு கேட்கறது. ஈனன் என்றா உங்களுக்கு மரியாதையாக சொல்றது. ஓகே, ஹனிஹ் ஈனன் ஹெல்ஃபன் அப்படின்னு சொல்லி கேட்கறது. ஓகே, ஹனிஹ் ஈனன் ஹெல்ஃபன் அப்படின்னு சொல்லிச்சுன்னா நான் உங்களுக்கு உதவி செய்யவா அப்படி என்று கேட்கிறது. ஓகே, மேலும் அடுத்ததை பார்க்கலாம். ஹனிஹ் டியர் ஹெல்ஃபன் அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்க வந்து உங்களோட நண்பர்கிட்ட கேட்கறது, டே மச்சான் உனக்கு நான் உதவி செய்வா அப்படின்ற மாதிரி. ஓகே, இல்லாட்டி உங்களோட அப்பாவையோ அம்மாவையோ பார்த்து நீங்க கேட்கலாம், அம்மா நான் உனக்கு உதவி செய்யவா அப்படின்றதையும் நீங்கள் ஹனிஹ் டியர் ஹெல்ஃபன் அப்படின்னு கேட்கலாம். மாமா ஹனிஹ் டியர் ஹெல்ஃபன் அப்படின்னு கேட்கலாம். ஓகே, பாப்பா ஹனிஹ் டியர் ஹெல்ஃபன் அப்படின்னு கேட்கலாம். ஓகே, அம்மா அப்பா தம்பி தங்கைகளுக்கு எல்லாம் எப்படி சொல்றேன் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள பார்ப்போம். விபித்தே என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்கறது. விபித்தே, வி பித்தே
பித்தே அப்படி பித்தே என்று சொல்லி ஜெர்மன்ல சொல்லுவாங்க, பித்தே என்று சொல்லி சுவிஸ்ல சொல்லுவாங்க. எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை சொல்லுங்க. வி பித்தே என்ன என்ன திரும்ப சொல்லுங்க அப்படின்னு கேட்கறது. பாடன் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல வி பித்தே, வி பித்தே. ஓகே, வி ஹைஸ்ட் டேஸ் ஆஃப் டாய்ச் அப்படின்னா எப்படி ஒரு விஷயத்த ஜெர்மன்ல சொல்றது என்றதை நீங்க கேட்க போறீங்க. இப்போ உங்களுக்கு டிவிக்கு ஜெர்மன்ல எப்படி சொல்றேன்னு தெரியாது. ஓகே, அப்ப அதுக்கு நீங்க எப்படி கேட்க போறீங்க? இங்கிலீஷ்ல உங்களுக்கு டிவிக்கு எப்படி சொல்றேன்னு தெரியும், டிவி. ஓகே, வி ஹைஸ்ட் டிவி ஆஃப் டாய்ச் அப்படின்னு சொல்லிச்சுன்னா டிவியில டிவிக்கு ஜெர்மன்ல எப்படி சொல்றது அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு இன்னும் தெளிவா சொல்லணும்னு சொல்லி சொன்னா வி ஹைஸ் கார் ஆஃப் டாய்ச் அப்படின்னா வி ஹைஸ் கார் ஆஃப் டாய்ச் கார்ண்டா தெரியும், கார் அவுட்டோன்னு சொல்லுவாங்க, கார். ஓகே, வி ஹைஸ் சிட்டி ஆஃப் டாய்ச், சிட்டிய டச்சுல எப்படி சொல்றது அப்படின்னு கேட்கலாம். ஓகே, வி ஹைஸ்ட் ஆஃப் டாய்ச். அடுத்தது வந்து wo ist. ஓகே, wo என்று வாசிக்காதீங்க, wo bist du என்று நான் முன்னில் சொல்லி தந்தேன் நினைக்கிறேன். wo bist du என்றா எங்கே இருக்கிறாய், wo ist என்றா எங்கே இருக்கிறது. அதுவே பன்மையாக இருந்தால் wo sind அப்படின்னு கேட்கலாம். எங்கடாக்கள் wo sind sie அப்படின்னு கேட்க மாட்டாங்க, wo is sie அப்படின்னு கேட்பாங்க, அது பிள்ளை. wo sind sie. ஓகே, நீங்கள் எல்லாரும் எங்க இருக்கிறீங்க என்று சொல்லி wo sind sie அப்படின்னு கேட்கலாம். wo ist du அப்படின்னு கேட்கலாம். ஓகே, wo ist das. ஓகே, பின்னுக்கு படிப்போம் das என்றா என்ன, sind du என்றா என்ன அப்படின்னு சொல்லி. இப்போ அதெல்லாம் நீங்க யோசிக்க வேணாம். wo ist அப்படின்னு சொல்லிச்சுன்னா wo is அப்படின்னு சொல்லிச்சுன்னா where is. ஓகே, எங்க இருக்கிறது, wo is. ஓகே, wo is toilet. ஓகே, டாய்லெட் எங்க இருக்கு அப்படின்னு கேட்கலாம், wo is. ஓகே, உங்களுக்கு டாய்லெட்டுக்கு இங்கிலீஷ் என்னென்னு சொல்றேன்னு தெரியாதுன்னு சொல்லி சொன்னா ஓகே, wo is toilet. wo is சூப்பர் மார்க்கெட் அப்படின்னு கேட்கலாம், பிரச்சனை இல்லை. ஓகே, இப்பதானே நாங்க படிக்கிறோம், என்னோட சேர்ந்து நீங்களும் படிங்க, சேர்ந்து படிக்கலாம். wo sind அப்படின்னு சொல்லி சொன்னா எங்க இருக்கிறீர்கள், அதாவது நிறைய. wo sind என்றா எங்க இருக்கின்றன. ஓகே, அதை முன்னிலையிலையும் பாவிக்கலாம், நீங்க படற்கையிலையும் பாவிக்கலாம். அதை பற்றிய விரிவான விளக்கங்களை பேர்ந்து பார்க்கலாம். escaped அப்படின்னு சொல்லி சொன்னா there is அப்படின்ற இங்கிலீஷுக்கான விளக்கம் தான் அது. escaped da அப்படின்னு சொல்லி சொன்னா அங்க இருக்குது அப்படின்னு சொல்றது escaped. ஓகே, escaped in Zurich அப்படின்றா அது சூரிச்சில இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, escaped. ஓகே, அடுத்தது வந்து was is loss. இது ரொம்ப நான் பாவிக்கிற ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்லலாம். was is loss அப்படின்னு சொல்லிச்சுன்னா என்ன விஷயம், was is loss என்ன நடந்தது, was is loss, was is loss. ஓகே, was is loss. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இது எனக்கு பிடிக்கும், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். was is loss அப்படின்னா என்ன விஷயம். அடுத்தது வந்து இது எனக்கு ஒரு பெரிய மேட்டர் இல்லப்பா, இட்ஸ் நாட் அ மேட்டர் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா das macht nichts அப்படின்னு சொல்லலாம். das macht nichts. ஓகே, das macht nichts அப்படின்னு சொல்ல, nichts என்றைக்கெல்லாம் அந்த எஸ் வந்து சேரணும். நானும் ரொம்ப அதிகமா நல்லா கிடைக்க மாட்டேன், எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், என்னோட சேர்ந்து நீங்களும் லேர்ன் பண்ணுங்க. das macht nichts அப்படின்னு சொல்றது. ஓகே, das macht nichts. ஓகே, das macht nicht. ஓகே, das macht nichts அப்படின்னு சொல்லணும் நீங்க. das macht nicht. das and it, macht and செய்யறது, செய்யற மாதிரியான ஒரு பொருள் வரும். இது எதுவுமே எனக்கு இன்னும் செய்ய போறது இல்ல, das ist இது ஒரு பெரிய விஷயம் இல்ல அப்படின்னு சொல்றது. ஓகே, das macht nichts அப்படின்றது, das macht nichts. ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லப்பா, இதை பற்றிலாம் கவலையே இல்லை புரியாடி அப்படின்னு சொல்ல போறீங்களா, das ist mir egal அப்படின்னு சொல்லுவாங்க. இது அதிகமா பாவிக்கிறாங்க எங்கட தமிழ் பசங்களும் சரி பொண்ணுங்களும் சரி, எங்கட தமிழாக்களும் சரி டொச்காரங்களும் சரி கூட பாவிக்கிற ஒரு வார்த்தை das ist mir egal man அப்படின்னு சொல்லுவாங்க. das ist mir egal ஏன்டா அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, விடு விடு விடு. das ist mir egal. egal தனி எகால்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லாட்டி mir egalன்னு சொல்லுவாங்க. இந்த das is விட்டுட்டு நீ கவலைப்படுறியா அப்படின்னு சொல்லி நீங்க டொச்சில கேட்டீங்கன்றா நீங்க கட்டாயம் கவலை இல்லை அப்படின்னு சொல்லணும், இல்லாட்டி அதை பற்றி எனக்கு அக்கறை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லணும்டா mir egal அப்படின்னு சொல்லி போயிடுவாங்க. ஓகே, mir egal. ஓகே, mir egal, das ist mir egal, das ist mir egal அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, அடுத்தது வந்து கவலைப்படாத அப்படின்னு சொல்றது keine Angst. ஓகே, keine என்றா ஒரு விஷயத்தை மறுத்து சொல்றது, don't என்ற மாதிரியான அர்த்தம் இங்கிலீஷ்ல. கவலைப்படாத keine Angst. ஓகே, keine Probleme
அப்படின்னு சொல்லிச்சோன்னா பிரச்சனை இல்லை. நீங்க அதை பற்றி நான் பின் சொல்லித்தாரேன். கைன அங்ஸ்ட் அப்படின்றா கவலைப்படாத. அங்ஸ்ட்